கண்டென்ட்டே வேறு லெவலு. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுது. அது என்னன்னா, இப்போ வந்து வாங்கி நம்ம 1 இயர் தான் ஆகுது. பட் நம்ம அவுட் ஆஃபில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அதோட வாரண்ட்டி வந்து கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி எப்படி? இல்லை, கரெக்ட், வாரண்ட்டி கேன்சல் ஆகும். எதுக்கு இந்த பைக்கை ஸ்பெசிஃபையாக வாங்கணும்னு வீட்டில் சொன்னது? ஏன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்போர்ட்டி லுக்காக கொஞ்சம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக போகும். ஃப்யூச்சரில் நீ எடுத்து ஓட்டிக்கலாம். எஸ், 3 இடத்துலையும் கம்ஃபர்டபுளாக இல்லைங்களா இல்லாட்டி? ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறோம் அதை அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு பண்ண மாட்டாங்க. ஹாட் டெரெயினில் ஓட்டும் போது வெஹிக்கிள் வந்து ரொம்ப பேக் பெயின் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது சஸ்பென்ஷன் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளத்தினால சரி வண்டியை இது பண்ணி வேறு வண்டி எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். சூப்பராக இருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை ரிவ்யூ பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் இயரில் லான்ச் பண்ண சுசுகி V-Strom SX தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். கண்டினியூஸாக நம்மளோட வீடியோவில் வந்து பைக் ரிலேட்டடான வீடியோவை தான் ரிவ்யூ பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பைக்கையும் இந்த யூசர் வந்து 1 இயராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஓனரோட என்டையர் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த பைக்கோட என்டையர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா வீடியோட எண்டில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த சுசுகி V-Strom SX. ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பென்லியாக இருக்கட்டும், BMW இருக்கட்டும், இல்லாட்டி ராயல் என்ஃபீல்டு, இந்த மாதிரியான அட்வென்ச்சர் பைக்கை கூட நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னா அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்போ இந்த பைக்கை நம்ம ஃபுல்லாக என்டையராக ரிவ்யூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஓனரை கூப்பிட்றோம். வெல்கம் சார். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் சொல்கிறேங்க சார். தேங்க்யூ சார். என் பேர் நித்யானந்தம். நான் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் சீனியர் சூப்பரண்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃபயர் சர்வீஸில். இந்த பைக் நான் வந்து 2 இயர்ஸ் பேக் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகும்போது ஜனவரி வந்துச்சுன்னா. ஓகே. வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ், எல்லாமே நல்லா இருக்குது. வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஓகே, நல்லா இருக்கட்டும். இதில் அட்வான்டேஜ் இன்னொன்று என்னென்னா, கம்பெனியே வந்து அவங்கள பிராண்டட் ஜாக்கெட் ஒன்று தராங்க, ரைடிங் ஜாக்கெட் ஒன்று. ஸோ ஓகே சார். ஸோ இப்போ வந்து ஓகே நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ஸ்மாலாக சொல்கிறீங்க, பட் வந்து நம்ம இன்னும் அதை ரொம்ப எக்ஸ்ப்ளோராக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை இதோட சர்வீஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க சார். எங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினீங்க? சார் ஆக்சுவலாக வண்டி பொறுத்த வரைக்கும் நல்லது, சர்வீஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். நான் வாங்கினது வந்து பிரமான் ஆட்டோமொபைல்ஸ் ஆதம்பாக்கம், அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தேன் வண்டியை. அதுக்கப்புறம் அங்கே சர்வீஸ் பண்ணோம். அண்டு ஆராவிக்கா சர்வீஸ் காசி தேட்டர்கிட்ட இருக்குது, அங்கே ஒன்று. அப்புறம் நம்ம ஜெயின் சுசுகி பல்லாவரம், 3 இடத்துலையும் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. பட் சர்வீஸ் தான் கொஞ்சம் இதுக்கு இதுவாக இருக்குது. 3 இடத்துலையும் கம்ஃபர்டபுளாக இல்லைங்களா இல்லாட்டி? ஓகே. ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறோம் அதை அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு பண்ண மாட்டாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இப்போது 250cc அந்த செக்மெண்ட்டில் போகும்போது டெக்னீஷியன், அதுக்குண்டான டெக்னீஷியன் கரெக்டாக இருந்து அவங்க பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் வாங்கும்போது இதில் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வாங்குனீங்க? நான் வெஹிக்கிளில் ப்ளஸ் இருக்குது நிறைய இருக்குது வெஹிக்கிளில். ஸோ இந்த பட்ஜெட்டில் 250cc ஒரு அட்வென்ச்சர் பைக்கு, ஏன்னா கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து கொஞ்சம் பட்ஜெட் வெஹிக்கிளாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸு டாப் ஸ்பீடு வந்து 140 போகும், மைலேஜ் 30 கொடுக்குது, 30 to 36 வருது எனக்கு. ஓகே. ரோட் கிரிப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. வண்டி உங்களுக்கு எங்கேயுமே வந்து இந்த ஸ்கிட் ஆகுறது அந்த மாதிரி இருக்காது. டியூல் சேனல் ABS இருக்குது. ஸோ பிரேக்கிங்லாம் பக்காவாக இருக்கும் வண்டியில், அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. இந்த பைக்கோடைய இந்த ஸ்பீடா மீட்டரை பற்றி சொல்கிறேங்க சார். சுசுகி பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்பீடா மீட்டர் கேஸ் தான் வருது ஆல் வெஹிக்கல்ஸ். இது ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் வரும். இதில் வந்து சுசுகி கனெக்ட் வரும். சுசுகி கனெக்ட் வந்துச்சுன்னா மொபைல் நம்ம வந்து பேரிங் பண்ணிக்கலாம். பேரிங் பண்ணிட்டு டர்ன் டு டர்ன் நேவிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணுறோம்,
நம்ம வெஹிக்கிளோட சர்வீஸ் எத்தனை கிலோமீட்டரில் நம்ம வந்து சர்வீஸ் இண்டிகேஷன் வரணும் அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இதில் செட் பண்ணிக்கலாம். இதில் அந்த ப்ளூடூத் ஆப்ஷன் அந்த மாதிரி ட்ரிப்ஸு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது சார். எல்லாமே வந்து சுசுகி கனெக்ட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது மொபைலில். அதில் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். வெஹிக்கிளோட ஃபுல் டீட்டெயில் வந்துடும். டைம் டு டைம் நேவிகேஷன் இதில் செட் பண்ணால் நம்ம போகும்போது ஒரு தடவை மொபைல் எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அக்யூரேட்டாகவும் இருக்குது. நமக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல மேப்பிங் போகும்போது. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஒரு லாங் ட்ரிப் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ வந்து சென்னையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த பைக்கை எடுத்துகிட்டு இருக்கிற டிராஃபிக்கில் போக முடியாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இது எடுத்துருக்கிறீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. சிட்டியை பொறுத்த வரைக்கும் வண்டி நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹெவியாக தெரியுது, பட் ஓட்டிடலாம். டிராஃபிக்லாம் கட் பண்ணி போகிறதுக்குலாம் நல்லா இதுவாக தான் இருக்குது. ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது வண்டி. அது ஃபஸ்ட் நமக்கு செட் ஆகிடுச்சுன்னா அந்த கைக்கு வந்துடும். அவ்வளோ ஒரு இதுவாக தெரியல டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்குலாம். டிராஃபிக்கில் நல்லா தான் இருக்குது வெஹிக்கிள். ஓகே, இதில் இப்போ நீங்கள் பார்க்குற நெகட்டிவ் இல்லாட்டி இந்த 1 இயரில் நீங்கள் பார்த்த நெகட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொன்னீங்கன்னா வியூவர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா ஃபோர்க்கு. ஏன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து அடிக்கடி எனக்கு அந்த ஃபோர் கம்ப்ளைண்ட் வருது. அந்த நாக் சவுண்ட் வரும் ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு அந்த மூமெண்ட்டு அது வருது. கம்பெனியில் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன், அவங்க அதை அரெஸ்ட் பண்ணல. அப்புறம் வெளியே மெக்கானிக் கிட்ட சொன்னால் அவங்க அதை கரெக்டாக இது பண்ணி ரீட் பண்ணி சரி பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன இது என்னென்னா வெஹிக்கிளை வந்து சென்டர் பண்ணி பண்ண மாட்டாங்க சார். ஏன்னா இதுக்கு சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது, ஒன்லி சைட் ஸ்டாண்ட் தான். ஸோ அதனால் அப்படியே நிற்க வச்சு அவங்க டைட் பண்ணுறதுனால அந்த பேரிங்லாம் அடி வாங்குது அப்படின்னாங்க. இது ப்ரைவேட் மெக்கானிக் வெளியே இருக்கிறவங்க சொன்னது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை, வண்டி நல்லா இருக்குது இப்போ. ஓகே, ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுது. அது என்னன்னா, இப்போ வந்து வாங்கி நம்ம 1 இயர் தான் ஆகுது, பட் நம்ம அவுட் ஆஃபில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அதோட வாரண்ட்டி வந்து கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி எப்படி? இல்லை, கரெக்டாக வாரண்ட்டி கேன்சல் ஆகும். ஆல்மோஸ்ட் இந்த 3 சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு. நான் பெய்ட் சர்வீஸ் வந்து 30,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு எதுவும் சர்வீஸ் வாரண்ட்டி எதுவுமே போகலை. ஜஸ்ட் ஃபோர்க்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும் தான் போகணும். ஓகே, அது அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா அந்த செட்டே மாற்றணும். நாங்கள் என்டையராக அந்த டீ ஸ்டெம் செட்டு மாற்றணும் அப்படின்னாங்க. இப்போது நான் தண்டர்பர்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருந்தேன். அவர் சர்வீஸ் அவர்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். ஸோ அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் சொன்னார், கொடுங்க சார் நான் பார்த்து சொல்கிறேன். பார்த்துட்டு அவர் சென்டர் பண்ணி டைப் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை, கம்ஃபர்ட்டாக இருக்குது வண்டி. சார், இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி தண்டர்பர்டு வச்சுருக்கிறேன்னு சொல்கிறீங்க. தண்டர்பர்டு வச்சுருந்தோம், எதுக்கு இந்த V-Strom வந்து வாங்கினீங்க? ஆக்சுவலி நான் தண்டர்பர்டு ஆசைப்பட்டு வாங்கினது ஃபஸ்ட்டு பைக்கு. எனக்கு அது க்ரூசர் டைப் பிடிச்சது. கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரோட்டில் போகிறதுக்கு பள்ளமேடு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா இருந்தது வண்டி. லாங் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்காக நான் தண்டர்பர்டு எடுத்திருந்தேன். பட் இந்த லொக்கேஷனில் நம்ம ஹாட் டெரெயினில் ஓட்டும் போது வெஹிக்கிள் வந்து ரொம்ப பேக் பெயின் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது சஸ்பென்ஷன் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளத்தினால சரி வண்டியை இது பண்ணிட்டு வேறு வண்டி எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். அப்போ பிளான் பண்ணும்போது மிஸ்ஸஸும் பையனும் தான் வந்து இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த டவுட் வந்து பையன்கிட்ட எதுக்கு இந்த பைக்கை ஸ்பெசிஃபையாக வாங்கணும்னு வீட்டில் சொன்னது. ஏன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்போர்ட்டி லுக்காக கொஞ்சம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக போகும். ஃப்யூச்சரில் நீ எடுத்து ஓட்டிக்கலாம். எஸ். ஓகே சார், இப்போ வந்து இதோட அசசரிஸை பற்றி பேசிடுவோம் சார். அசசரிஸில் பேக்கில் வந்து நம்மளுக்கு அந்த கார்டு கொடுக்கல. ஸோ இது தவிர்த்து நம்மளுக்கு அட்டாச்மெண்ட்டில் ஏதாச்சும் பேமெண்ட்டு அந்த மாதிரி அசசரிஸுக்கு எடுக்கிறாங்களா? இல்லை சார், அவங்க கம்பெனி வந்து வேறு அக்சசரிஸில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. 2 சீட் ஆப்ஷன் வருது. சீட் ஹைட் கம்மி பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு மட்டும் தான் நம்ம சார்ஜ் பே பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் வேணும்னா. ஓகே, மற்றபடி இதில் அக்சசரிஸ் எதுவும் இல்லை. நான் வெஹிக்கிள் எடுத்து நானாக ஆட் பண்ணது தான் கிராஸ் பாரும் இந்த ஃபுட்ரெஸ்ட் ரியர் ஃபுட்ரெஸ்ட்டு நான் ஆட் பண்ணேன். மற்றபடி வெஹிக்கிள் எதுவும் ஆட் பண்ணல நான். சரிங்க சார், இப்போ வந்து நம்ம மைலேஜ் பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பேசுவோம். என்னென்னா இப்போ மைலேஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது எவ்வளோ வருது, எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் ஹைவே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ வருது? மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே நான் ஓட்டும் போது 30 வருது எனக்கு சாலிடாக. ஓகே, ஹைவே பைபாஸ்லாம் போகும்போது லாங் ரைடு போகும்போது எனக்கு 35, 36 அந்த ரேஞ்ச் வருது. 35 கிட்ட வருது எனக்கு. ஸோ இதோட பேமெண்ட்டு அண்ட் இன்சூரன்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். பேமெண்ட் வந்து நான் வாங்கும்போது 2,27,000 எனக்கு வந்தது. ஆன் ரோடு வந்து 2,48,000 கிட்ட வந்துச்சு. ஸோ கம்பெனி எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க.
அவங்க கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணி எனக்கு 2.27 கிட்ட கிடச்சிது. அது இல்லாமல் அந்த ஜாக்கெட் ஒன்று கம்பெனி தராங்க, அதுவும் அவங்க பிராண்டட் கம்பெனி. இது இன்றைக்கும் வந்து ப்ரைஸ் அதே ப்ரைஸில் தான் இருக்குது வெஹிக்கிள். ப்ரைஸ் ஒன்றும் அந்த 2 இயர்ஸ் ஆகும்போது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. இன்சூரன்ஸும் வந்து இதாக தான் இருக்குது. எவ்ரி இயர் நம்ம இது பண்ணிக்கிறோம். 3 இயர்ஸ் இது தராங்க இன்சூரன்ஸு. தேர்ட் பார்ட்டி இது 3 இயர்ஸ் தராங்க. ஒன்று இது வந்து 1 இயர் எவ்ரி இயர் நம்ம ரெனியூவல் பண்ணணும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பைக்கை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்க்ளூடிங் பையனையும் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்டையராக நம்ம ஓனருடைய என்டையர் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு ரைடு போயிட்டு வந்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிப்போம். சவுண்டே வேறு லெவலு. ஸோ ஓட்டி பார்த்த வரைக்கும் இந்த சுசுகி V-Strom SX வந்து சூப்பராக இருக்குதுங்க. ஓட்டும்போது எடுக்கும்போது சரி, பிக்கப்பாக இருக்கட்டும், ஓட்டும்போது சரி, அந்த ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், நம்ம உட்காரும்போது பில்லியனுக்கும் சரி நம்மளுக்கும் சரி கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் தருது. நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி அட்வென்ச்சரான ஒரு பைக் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இதை ஒரு வாட்டியாச்சு ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வேல்யூபிளான கண்டென்ட்டோட பார்ப்போம். பை.